ஹே மக்கள், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அந்த எண்ட் ஆஃப் த வீடியோ தியரிக்கு இந்த வீடியோ இந்த சாப்டருக்கு எண்டு. ஓகேங்களா? சும்மா ஷார்ட் வீடியோ. இதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதோடைய நம்பர் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த வீடியோ அதெல்லாம் சேர்த்து, இது ரொம்ப ஷார்ட் வீடியோ, அடுத்த வீடியோ அதெல்லாம் சேர்த்து அதுவும் ஒரு ஷார்ட் வீடியோவாக மென்ஷன் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ இன்னைக்கு போகலாம். லாஸ்டா போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இது வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு மாலிகுல் என்ன பண்ணோம் அப்படின்னா ம், அது என்ன ரிடக்ஷன் அப்படிங்கும் பொழுது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்துருந்தோம். 10th பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்கப்பா. அதுக்கு மேல பெருசா வந்து இன்டென்ஸாலாம் பார்க்க மாட்டேன். 11th போகும்பொழுது ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல இதை பத்தி கொஞ்சம் டெப்தா படிப்பீங்க. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இதை பத்தி நிறையவே படிப்போம். சரியா? அதனால இந்த இடத்துல 10th பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பேசிக்கான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி சும்மா கேட்டிருக்கா, இது நம்ம பார்த்துட்டே போகலாம். ரீகால் ஆக்டிவிட்டி 1.1 மெக்னீஷியம் ரிப்பனை கொளுத்திட்டோம்ல. இப்போ அப்படியே டார்ஜிலிங் ஃபிளேம் ஒயிட் கலர்ல பிரைட்டா பல பல பலன்னு எரிஞ்சிச்சு. அதுதான் மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் பீயிங் ஆக்சிடைஸ்டு ஆர் ரெடியூஸ்டு அப்படின்னு கேட்கறான். ஏன்னா அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மெக்னீசியம் சாலிட் என்ன பண்ணா அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் கேஸ் கூட ரியாக்ட் பண்ணா. ஓகே, மெக்னீசியம் சாலிட் ஏர் கூட ரியாக்ட் பண்ணா, ஆக்சிஜன் கேஸ் கூட ரியாக்ட் பண்ணா. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா மெக்னீசியம் ஆக்சைடு கிடைச்சது, ஒரு பவுடர் மாதிரி கிடைச்சிருக்கும். ஓகே, நீ கிட்டத்தட்ட சாலிட் ஃபார்ம்ல எடுத்துக்கோ. ஓகே, பவுடர்னாலும் சாலிடா தான். இப்ப கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல மெக்னீசியம் கூட என்ன இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் அடிஷன் ஆயிடுக்கு. அப்ப மெக்னீசியம் இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஆயிடுக்கு. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நேரம் இங்க வந்திருக்க என்னது, ஹேவ் யூ அப்சர்வ்டு தட் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப்? எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு 2 நாள் லீவு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மோரம் வருது, அதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பெஞ்சில் அங்கங்கே கொஞ்சம் இடத்துல இரும்பு பெஞ்சு ஸ்டீல் பெஞ்சில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கிரிக்கெட் போயிருப்பீங்க. இரும்பு பெஞ்சாக இருந்தா பெயிண்ட் அது பார்த்தீங்கன்னா லீவ் விட்டு வரும்பொழுது இப்படி கை வைப்போம், ப்ரௌன் கலரில் ஒட்டும். அச்சோ, ஜன்னல் கம்பி ஒரு நேரம் கை வைப்போம், அப்படியே லான்னு உரசிட்டு போவோம். கடைசியில் பார்த்தா கை ப்ரௌனாக இருக்கும். அஜய்யே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரோஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த கரோஷனை தடுக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து அலாய்ஸு, அப்புறம் வந்து பெயிண்ட்டு, எக்கச்சக்கமான இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்ங்கிற மாதிரி நிறைய ஃபேக்டரை உள்ள கொண்டு வந்ததுக்கான காரணம் இல்லைன்னா கரோஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றது. ஏன்னா ஒரு ஒரு இயருக்கு வந்து பல பில்லியன் என்ன சொல்றது அமௌண்ட் வந்து வேஸ்டா போயிட்டு இருக்கு நம்மள எவ்ரிடே லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ யோசிச்சு பாருங்க. யூ ஹாவ் மஸ்ட் அப்சர்வ் தட் அயன் ஆர்டிகல் ஆர் ஷைனி புதுசா வாங்கும்போது சும்மா மினு 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 மின்னும் அயன் ஆர்டிகல் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல ஃபார்ம் ஆகும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னா Fe3O4. இது காம்பினேஷன் ஆஃப் FeO அண்ட் Fe2O3 ரஸ்ட். இது மாதிரி ரஸ்ட் ஆகும். ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். அயன் வந்து ஆக்சிஜன் நார்மலா இருக்க அயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த ஃபெல்லோ வந்து வாட்டர்ல இருக்க ஆக்சிஜன் கூட, வாட்டர் மாய்ச்சர்ல இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணிட்டு இப்படி மாறிடுவான். சரியா? இதான் ரஸ்டிங். நாட் ஓன்லி திஸ் ஃபெல்லோ, நல்லா கவனிச்சுன்னா காப்பர் சில்வரும் மாறுவான். சில்வர் பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு வாங்கியிருப்பீங்க, வீட்டில் கொலுசு வாங்கி கொடுத்துருப்பீங்க குழந்தைங்களுக்குலாம். இந்த கொலுசு ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல பிரைட்டா இருக்கும். அப்புறம் நாட்கள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிம் ஆயிடும், பிளாக்கிஷ் கலர்ல ஒரு மாதிரி மேலே கோட் ஆகும். ஸோ சில்வர் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிடும். நமக்கு என்ன ஆகும்னா AgO சில்வர் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிடும். அது காப்பரும் அதே மாதிரி தான், குப்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் நமக்கு. காப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் இருக்கும். இந்த காப்பர் வாட்டர் கேன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணாம வெயிட்டா இருக்குன்ட்டு ஓரமா போட்டுருவோம், பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு போவோம். அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீனிஷ் கலர்ல இருக்கும். இல்லை காப்பர் வயர்ல பார்த்தீங்கன்னா அந்த சிவி அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அது மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கரோட் ஆகுது. இப்போ கரோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் இந்த அயன் இருக்கு, இந்த அயன் இருக்கு அப்படின்னா இவன் கரோட் ஆகிறோம் கொட்டி போயிடுவான். அப்ப என்ன ஆகும், இந்த அயன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதோடைய டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ இதை நம்பி ஒரு பாலத்தை வச்சிருக்க மேல, இது டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா பாலம் வந்து ஸ்வைங் அப்படி இறங்கிற அப்புறம் வண்டியெல்லாம் நேரம் தண்ணிக்குள்ள இறங்க வேண்டியதான். அப்ப இதுதான் பிரச்சனை என்ன அப்படின்னா கரோஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ப்ராப்ளம். அசிடிக் நேச்சர், இந்த மாய்ச்சர் அதிகமா இருக்கிறதுனால, தண்ணி வாட்டர் மாலிகுல் அதிகமா இருக்கிறதுனால வரத ப்ராசஸ் இது. இப்போ அடுத்த விஷயம் கவனிச்சுன்னா இதை ப்ரிவென்ட் பண்றது எப்படி அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம கோட்டிங், இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங், அதை விட ஈஸி வந்து நம்மளோட பெயிண்டிங் கோட்டிங், இது நம்ம போடுறது தான் ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகே, அவ்வளவுதான். இதை பொறுத்த வரைக்கும் அதுதான் அடுத்து கொடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து கீழே வேணா ரான்சிடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரான்சிடிட்டினா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். ஹேவ் எவர் டேஸ்ட்
ஃபேட் ஆயில் கண்டெய்னிங் ஃபுட் மெட்டீரியல். ரொம்ப நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, மோந்து பார்த்துருக்கீங்களா, ஸ்மெல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கு. ஐயய்ய அதெல்லாம் பழக்கம் கிடையாது நமக்கு. ஏன் அப்படின்னா ஸ்மெல்லே மாறி இருக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா அது ஆக்சிடைஸ் ஆயிருக்கும். அந்த ப்ராடக்ட் என்ன இருக்கும், ஆக்சிடைஸ் ஆயிருக்கும். ஈஸியா அது பாக்டீரியாஸால அது ஆக்சிடைஸ் பண்ணப்பட்டிருக்கும். இது ஒரு பயோ சேஞ்சா இருக்கும். ஃபுட்டு பொறுத்த வரைக்குமே ஒரு பயோ சேஞ்ச் தான். அப்ப என்ன ஆகுதுன்னா அது ஆக்சிடேஷன் ப்ராசஸ், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகுது. அது தடுக்கிறது தான் மோஸ்ட்லி நம்ம ஃபுட்ல என்ன நிறைய என்ன இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். நிறைய டீல இந்த மாதிரி கேட்பீங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு அப்படின்னு. ஃபுட் ஆக்சிடைஸ் ஆகாம தடுக்கும். அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி பார்த்தோன்னா நம்ம கண்டெய்னர் பொருள் வச்சிருக்கிறத டைட்டா ஏர் இல்லாம மூடி வைப்போம். ஏன்னா ஏர் மாலிகுல் அதிகம் உள்ள வராது. அதனால நமக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கும், ஆக்சிடேஷன் ப்ராசஸும் உள்ள கம்மியா இருக்கும். அது இருந்தாலும் பாக்டீரியா சும்மா விடாதுடா, இருக்கிறத வச்சு மேலே பண்ணி விட்டுரும், ஆக்சிடேஷன் பண்ணி விட்டுரும். அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய இந்த சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அது காத்து புஃப்னு இருக்கும். உள்ள வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து அந்த ஆக்சிடேஷனை தடுக்கிறதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவா ஆட் பண்ணியிருப்பாங்க நைட்ரஜன் கேஸை. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டா. அதே மாதிரி யாரும் ரியாக்ட் பண்ண விட மாட்டா. ஒரு இனர்ட் அட்மாஸ்பியரா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்ல வந்து இந்த கொஸ்டின் புரியல சார் அப்படின்னா அந்த கொஸ்டின் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ள சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு, இன்னைக்கு மீன் இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு 17/7/2024, இன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்குள்ள சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில புது வீடியோ இந்த சம்ம ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.